குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26, 2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லி கண்டவர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு அதில் உடனே கொடுத்துருவோம். சரிங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாத காலத்துக்கு இந்த டெஸ்ட் பேட்சை நடத்துகிறோம். 65 தேர்வுகளும் 6000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. மே 1ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட்டு தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு டேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லை ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஹாயின் மெசேஜ் பண்ண போதும் உங்களுக்கு லிங்க் வந்துடும். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் பயனுள்ளதாக இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா போர்டு தன்னுடைய பணிகளை வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது, ஈரானுடன் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்ட சீனா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் சுமார் 40 கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் சரக்கு கப்பலுக்கு வந்துன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடை வந்து பார்த்திங்கன்னா விதிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இல்லை டீப்பாக தான் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப 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 முக்கியமான டிஎன்பிசிலலாம் கண்டிப்பாக இது வந்து சிலபஸ்னே வச்சுக்கோங்க. நிதி ஆயோக் பற்றிலாம் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. மத்திய அரசின் பொது கொள்கை மற்றும் சிந்தனை குழுவாகவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கூட்டாட்சி வளர்ப்பதற்குமான அமைப்பாகவும் செயல்பட்டு வரும் நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கினுடைய புதிய துணைத் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா அசோக் குமார் லாஹிரி வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? நிதி ஆயோக்கோட தலைவராக யார் செயல்படுவார்னா பிரதமர் தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கோட தலைவர். நிதி ஆயோக்கோட வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவராக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நியமனம் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அசோக் குமார் லாஹிரி. ஓகேங்களா? மேலும் அதன் 5 முழு நேர உறுப்பினர்களாக பொருளாதார நிபுணர் KV ராஜி, எய்ம்ஸ் இயக்குநரான M ஸ்ரீனிவாஸ், மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலரான அபய் கரந்திகர் மற்றும் விஞ்ஞானி கோவர்தன் தாஸ், மத்திய அமைச்சருடைய முன்னாள் செயலரான ராஜீவ் கௌபா ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அசோக் குமார் வந்து பார்த்திங்கன்னா பாஜக எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு மற்றும் மத்திய அரசினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றியிருக்கிறாரு. 15வது நிதி ஆணையத்தினுடைய உறுப்பினராகவும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எழுதிக்கோங்க. டிஎன்பிசிலாம் ரொம்ப கண்டிப்பாக மஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? தமிழகம் மற்றும் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தலில் எந்த வாக்குச்சாவடியும் மறு வாக்குப்பதிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் ஒரே கட்டமாக 234 தொகுதியிலும் மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களாக முதல் கட்டத்தில் 152 தொகுதிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் மறு வாக்குப்பதிவுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது பிரச்சனைக்குரிய இடமா இருந்தால் அங்கே மறுதேர்வு நடத்தணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா பல்கலைக்கழகம் 128வது இடம் பிடிச்சிருக்காங்க. அதாவது டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அமைப்பினுடைய ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் சென்னை சவிதா பல்கலைக்கழகம் வந்து 128வது இடம் பிடிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 பல்கலைக்கழகங்கள் லிஸ்ட் விடுவாங்க. அதில் நம்ம 128வது இடத்துல சென்னையை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீனா, ஜப்பான், சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் நாடுகளுடைய பாரம்பரிய கல்வி நிறுவனங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தரவரிசையில் ஆதிக்கம் செலுத்துவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDOன்னு சொல்லுவாங்க. தயாரிக்கப்பட்ட 30 மில்லிமீட்டர் ஆளில்லா பீரங்கிகள் மற்றும் 7.62 மில்லிமீட்டர் PKD துப்பாக்கிகள் வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்திருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த நவீன ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? DRDOடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சமீர் V காமத். அவர் தான் ரொம்ப முக்கியமான நபர். அந்த DRDOவோட தலைவர். இந்திய இராணுவத்தின் வலிமையை மேலும் அதிகரிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லிமீட்டர் ஆளில்லா பீரங்கி மற்றும் 7.62 மில்லிமீட்டர் PKD அப்படின்ற வகை துப்பாக்கிகள் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 65% வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் 90% வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு பொருட்களை வைத்து வடிவமைக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா 37,000 கோடி செலவில் கட்டமைக்கப்பட்ட கங்கை விரைவு சாலை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறாரு. மீரட்லேருந்து பிரயாக்ராஜ் இடையே 594 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த 6 வழிச்சாலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தின் மிக நீளமான விரைவு சாலை அப்படின்னு பெயர் பெற இருக்குது. அதனால் நாட்டினுடைய மிகப்பெரிய உட்கட்டமைப்பில் இதுவும் ஒன்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெற இருக்குது. கடந்த 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் இதை தொடங்கி வச்சுறாரு. ஓகேங்களா? அடுத்தது,
இதுவும் முக்கியமானதான்ப்பா. ஸ்கை ரூட் அப்படின்ற ஒரு விண்வெளி நிறுவனம். இது வந்து தனியார் நிறுவனம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கை ரூட்ன்றது என்னன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு விண்வெளி நிறுவனம். ஓகேங்களா? விண்வெளி நிறுவனத்தால் விண்வெளியில் ஏவப்பட உள்ள விக்ரம் 1 என்னும் இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வன்பொருட்களை ஏற்றி சென்ற லாரி வந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடியசை தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கை ரூட்ன்றது ஒரு விண்வெளி நிறுவனம், தனியார் நிறுவனம். ஓகே, நம்ம இஸ்ரோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியார் விண்வெளி நிறுவனம். இந்த நிறுவனம் இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏவ இருக்கிறாங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் 1. ஓகேங்களா? ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து அடுத்த சில மாதங்கள் புவி வட்டப்பாதைக்கு விக்ரம் 1 அப்படின்ற ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்த இருக்கிறாங்க. இதற்கான வன்பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலேருந்து வந்து அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? இந்த நிகழ்வை கொடியசைத்து தொடங்கி வைத்த ரேவந்த் ரெட்டி பேசியதாவது ஹைதராபாத்தில் விக்ரம் 1 ராக்கெட் முழுவதும் வடிவமைக்கப்பட்டதை எண்ணி பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2022 தான் இந்த நிறுவனம் வந்து தன்னுடைய முதல் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போயிங், ஏர்ஸ்பேஸு, சஃப்ரான் அப்படின்ற நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி நிறுவனங்கள் தான். ஓகேங்களா? அடுத்து நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக இருந்துச்சா மேட்ச்சு? ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் 152 ரன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுருக்கிறாரு. ஐபிஎல் போட்டிகளில் இந்தியர் ஒருவரால் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ரன் அப்படின்ற ஒரு இலக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எட்டியிருக்கிறார். ஓகேங்களா? இதற்கு முன் ஹைதராபாத்தினுடைய அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா 141 அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அடிச்சிருக்காரு. இவர் தான் இப்போ முதல் எடுத்துருக்கிறார். இது மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு சனிக்கிழமை கலப்பணிகள் பிரிவில் தங்கம், வெண்கலம் என 2 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பணிகள் ஜூனியர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதிச்சுற்றில் வன்ஷிகா சௌத்ரி மற்றும் சிராக் சர்மா இணை வந்து பார்த்தீங்கன்னா 484.3 புள்ளிகளுடன் வந்து தங்கத்தை தட்டிச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1962 மெக்சிகோ சிட்டி ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியின் அங்கம் வகித்த குர்பார் சிங் கிரவால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 84 வயது மாரடைப்பால் வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காசா பகுதியில் உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு. இஸ்ரேலுடனான போர் மற்றும் அரசியல் நெருக்கடி மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2006க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தேர்தல் நடக்குது. ஓகேங்களா? அடுத்தது நீலகிரி வரையாடு ஒருங்கிணைந்த கணக்கெடுக்கும் பணி வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதலாக வந்து பார்த்திங்கன்னா 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை 1031 இருந்துச்சு. கடந்த ஆண்டு 2025 வந்து பார்த்திங்கன்னா 1303 அப்படின்ற கணக்கு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் அவ்வளோதான். தண்டதுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்ட பஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவல் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாத காலம் இந்த டெஸ்ட் நடக்குது. 65 தேர்வில் 6000 வினாக்கள் கிடைக்கும். மே 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.